துணைவியாருக்கும் இப்பொழுது கவிக்கடல் திரு ஏகலைவன் ஐயா அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளர்ப்புடன். பரிசால் சபையில் வீட்டிருக்கும் பெரியோர்களே, இங்கே விருதுகள் பெற்று விடைபெற்று சென்று கொண்டிருந்த என் அன்பு கவி சார்ந்தவர்களே, மேடையில் அருமையான ஒரு உரையை ஆற்றி அன்பு அண்ணன் என்று சொல்லி என் அன்பு தம்பி குரு அசோகன் இன்று அப்துல் கலாம் விருது பெற்றிருக்கிறார். அவருடைய வாழ்த்தை அவருக்கு வாழ்த்த வேண்டும் என்ற வாழ்த்தோடு உங்கள் சார்பாக உரையை துவங்குகின்றேன். என்ற அன்னைக்கும் தாய் தந்தையருக்கும் தமிழ் அன்னைக்குமாக சேர்ந்து இன்று புதுவை மாநகரம் புது தமிழ் சங்கத்திலே புலிவிடப் போகிறது. 5ஆம் ஆண்டிலே என்னுடைய வேலூர் முத்தமிழ் சங்கத்தினுடைய துணைத் தலைவர், என்னுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய என் அன்பு மகள் கலைவாணி, அவர் உலக சாதனைய நிறுவனராக இருக்கக்கூடிய என் அன்பு தம்பி வெங்கடேசன், இங்கு வீட்டிருக்கக்கூடிய அத்துணை பேருமே எந்த வகையில் என்னுடைய நாளை நரம்புல உறவுல இருக்கிறான்னு தெரியாது. அப்படி ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய பாசத்தை கொடுத்துக் கொண்டு மேன்மேலும் உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் தம்பி வெங்கடேசன் சொன்னது போல அவர்கள் எல்லாம் அவர்களுடைய முயற்சியை அவர்களாகவே பங்கெடுத்துக் கொண்டவர்கள். இணையதளத்தில் அண்ணன் அசோகன் சொன்னது போல அவர்கள் எப்படி இணையதளத்தில் வந்து எப்படி சேர்றாங்கன்றது விட இல்லை, தன்னுடைய ஆர்வத்தை அவர்கள் நமக்கு எல்லாம் காமிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறனால்தான் இந்த முத்தமிழ் சங்கத்துடைய உயர்வு நம்முடைய தமிழ் வந்து மிக பெரும்பான்மையான மிகவும் பேர் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் இவர்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். எங்கிருந்தோ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருந்து கோவை மாநகரம், சேலம், இந்த பக்கம் சொன்ன மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, என் அன்பு மகள் புதுகை மகா, எங்கே சொல்லவே முடியாது எப்படி வருதுன்னே அவ்வளவு ஒரு சிரமத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என் அன்பு அப்பா தஞ்சை தாசன் அவர்கள், யாரை விடுறது யாரை விடாமல் இருக்க முடியாது, கனகவல்லி, இவங்களெல்லாம் நாம் வந்து எந்த பேரை சொல்லிட்டு எப்படி இவங்களால இதெல்லாம் முடியுது ஈடுகட்ட முடியுது அப்படின்னா, தமிழ் என்பது தாய்மொழி மட்டுமல்ல, அது உறவுகளை சேர்க்கக்கூடிய ஒரு வலிமையான நரம்பு என்பதுதான். அந்த ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இந்த தொப்புள் கொடி உறவுகளாக மட்டும் நாம் இல்லை என்பதற்கு தான் இந்த வேலூர் முத்தமிழ் சங்கத்தினுடைய ஆண்டு விழா ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரத்திலும் சிறந்தவர்களை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம், அத்தனை பேருக்கும் விருதுகளை கொடுக்கின்றோம் என்றால் அந்த விருதுகள் அவர்களுக்கு அடையாளம் அல்ல, அது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை நாம் எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்காகத்தான் அப்துல் கலாம் என்ற ஒரு மிகப்பெரிய தனிநபருடைய விருது குரு அசோகன் என்ற மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு ஆளுமைக்கு இன்று கொடுத்து பாராட்டப்பட்டிருக்கிறது என்றால் அது நிச்சயமாக போற்றப்பட வேண்டிய. அப்படிப்பட்ட இந்த குடும்பத்திலே இன்று சிறப்பான ஒரு விழா நடைபெற்றுக் கொண்டு சிறப்பான இன்னும் பல ஆசிரியர்கள் எல்லாம் இங்கே விருது வாங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக பல ஏற்பாடுகள் அவர்கள் செய்த செயல்பாடுகளால் நல்ல செயல்களால் பிள்ளைகளை எப்படி பேணி வளர்க்க வேண்டும், எப்படி கல்வியை அறிவை ஊட்ட வேண்டும், எப்படியெல்லாம் நடனம் ஆட வேண்டும், தசிகர் ஆடிய சிலம்பாட்டம், மோனிஷா ஆடிய நடனம், அதற்கடுத்ததாக பேசிய சிறப்பான பேச்சு முத்தண்ணா, அதற்கு ஆரம்ப உரை அளித்த கனகவல்லி, இவர்கள் அத்தனை பேரையும் நாம் பாராட்ட வேண்டும் தான். அது பாராட்டு ஏற்படுத்தி கொடுத்தது என் தாய்மொழியாம் தமிழ் மொழி தான். அந்த தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஆனந்தம் எங்கே இந்த உலகத்தில் எந்த மொழியிலும் கிடையாது என்பது நாம் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அந்த மொழியை ஊக்கப்படுத்த வேண்டும். அண்ணன் சொன்னது போல இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 100 வருஷத்துல மறையக்கூடிய மொழிகள் எது என்றால் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 16வது மொழியா இருக்குது தமிழ் மொழி என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமான செயல்னு நமக்கு தெரியாது. ஆனா மறைய போறது கிடையாது, இனிமேல் மறைய போகுதா? கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்துக்கு 1000 கவிஞர்கள் உருவாக்கி விட்டோம். 1000 பேர் தமிழ் மொழியை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் மொழி வாரியாக வேறு எந்த மொழிகளையும் கலக்காமல் பேசுவதற்குண்டான இயக்கங்கள் எல்லாம் உருவாகி விட்டன. பாவலர் என்று சொல்லக்கூடிய இலக்கண பாக்களை எல்லாம் மரபு பாக்களை சொல்லிக் கொடுப்பதற்குண்டான சங்கங்கள் உருவாகிவிட்டன, கவிதைகள் எழுதுவதற்குண்டான ஆக்கங்கள் உருவாகிவிட்டன. ஏனென்றால் இன்று அரசு பள்ளியிலே பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் கூட சிறந்த மாணவர்கள் சிறந்த மாணவிகளை உருவாக்கக்கூடிய நிலைப்பாடுகளை பெற்றுவிட்டார்கள். யார் எப்படி செயல்படுகிறார்கள் என்று உற்று நோக்கி அந்த அறப்பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் செய்கின்ற காரியங்களை தான் நாங்கள் கண்டு தொழுது கேட்டு இன்று நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த உலகமே ஒரு சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார். அது அறப்பணி செய்து ஆசிரியர் என்று பெயர் பெற்ற இந்த மகான்களைத்தான் நாம் வாழ்த்த வேண்டும், வணங்க வேண்டும் என்று நாம் மெத்த பணிவோடு கேட்டுக்கொண்டு அவர்களை போற்றுகின்றேன், வாழ்த்துகின்றேன். அப்படிப்பட்ட
என்னுடைய மொழி முதல் மொழியாக ஆக்கப்பட்டதற்கு பொது மொழியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திருக்குறள் ஒரு தேசிய நூலாக ஆக்கப்பட வேண்டும். அந்த தேசிய நூலுடைய நம்முடைய உரிமையாளர்கள் நாம் அத்தனை பேரும் சேர்ந்தால் மீண்டும் ஒரு முறை அதே நம்முடைய இந்திய தேசியத்துடைய தலைநகருக்கு சென்று மீண்டும் ஒரு போராட்டத்தை இதே குழுவோடு சேர்ந்து மீண்டும் அங்கே இன்னொரு போராட்டம் நடத்த வேண்டும் என்று பணிவான வேண்டுகோளை அண்ணன் ரவிச்சந்திரன் ஐயா முன்னாடி வச்சுக்கிறேன். அதே மாதிரி அன்பு தம்பி வெங்கடேசன் முன்னாடி வச்சுக்கிறேன். எல்லோரும் அதே தொடர்பில் மீண்டும் ஒரு முறை சென்று மீண்டும் என்னுடைய பொதுமறை தேசிய நூல் திருக்குறளை என்று அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அந்த உணர்வு தான் ஓங்கி ஒலிக்க போகக்கூடிய சங்கே முழங்கி என்று பாரதி பாடினானே அந்த பாட்டிற்கு உண்டான ஒலியாக இருக்கும் என்று கூறி நானும் என் பொதுமறை தமிழ் திருக்குறள் தேசிய நூலாக ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு கவிக்கடலின் கவிதை தான். இருந்தாலும் கீதாக்கா என்னை எப்போ திட்டுறாங்கன்னு தெரியல. பயமா அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு பயமா தான் இருக்குது. என்னை பார்க்காம கோவப்பட்டு தப்பிட்டாங்க. அதனால அந்த உள்ளத்தை சாந்தப்படுத்துவதற்காக வேண்டி என் தமிழ் தாய்மொழியின் மூலமாக நான் இயற்றிய இந்த ஐயன் வள்ளுவனுடைய திருக்குறளை போற்றி வரக்கூடிய நாளில் தேசிய நூலாக மாற்றப்பட வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டை கொண்டு வந்து கவிதையை வடிக்கின்றேன். திருக்குறளே தேசிய நூல், திருக்குறளே தேசிய தமிழ் மறைநூல் என்போம். அருங்குறள் வாழ்வின் அணியாய் உருவெனவே உள்ளம் சீர் பெற்றிடவே ஊட்ட உணவாகி கள்ளம் களைவூரும் காப்பாகும் திருக்குறள். வாழ்வியலின் போதனைக்கு வார்த்த வேதங்கள் 1000, வாழ்வியலின் போதனைக்கு வார்த்த வேதங்கள் 1000, தாழ்வும் உயர்வும் தடையாகி பாழாகிடாமல் உருவினை நீங்கி உயர்வுடன் வாழும் திருக்குறளே தேசிய நூல், இதுவே தீர்வு. காலத்தை ஞாலக்கண் கணித்து சாற்றியதே பாலரும் முப்பாலும் பாகனவே வாழவனின் நத்தமிழால் வார்த்தெடுத்த நனிக்குறள்கள் நல்வழிதான். உற்ற குறளே தேசிய நூலாக அறிவிக்கப்பட வேண்டும். நினைவுகொள். எம்மறையும் இம்மறைக்கு ஈடில்லையே, எம்மறையும் இம்மறைக்கு ஈடில்லையே, எம் குறளே அம்மரகத்தே மகுடமாம் ஆண்மையே, செம்மொழி தின்பெற்ற தீஞ்சுவை தென்கலந்த பாகுரலே, செம்மொழி தின்பெற்ற தீஞ்சுவை தென்கலந்த பாகுரலே, நன் திருமறையே வாழும் திருநாடு எம் நாடு தமிழ்நாடு. வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம். வாழ்க. ஐயா கலை ஏகலன் ஐயாவுடைய சேவையை பாராட்டி அவருக்கு உமது புலவர் என்ற விருதினை வழங்கி சிறப்பிக்கிறோம். அந்த விருதினை முதலாக இந்த மேடையில் அவர் பெறுகிறார். உங்கள் அனைவருடைய கரவசத்தோடு அடுத்து திருவள்ளூர் விருதாளர் எங்களோடு தொடர்ந்து பயணிப்பவர், பல தளங்களில் ஆளுமையான தனது பேச்சாற்றலால் கட்டி போடுபவர், ஆசிரியர், 50 ஆண்டுக்கு மேல் திருக்குறள் பணி செய்து வரும் ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்கள் வாழ்த்துகிறார்கள். இப்போது மேடைக்கு கோபாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு அப்துல் கலாம் விருதினை வழங்கி சிறப்பிக்கிறோம். ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆண்டு விழாவிலே பல்துறை சாதனையாளர் மாநாட்டின் நிகழ்ச்சியிலே பங்கு கொள்வதில் மிக பெருமை அடைகிறேன். சாதாரண மனிதனையும் சாதனையாளனாக ஆக்குவதுதான் இந்த சாதனையாளர் மாநாட்டின் நோக்கம் என்பதை ஆரம்ப கட்டத்திலே அவர் அழகாக கூறியிருக்கிறார். திருக்குறளில் கூறுவது போல அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அந்த திருக்குறளுக்கு இலக்கணமாக திகழ்பவர் தான் நம்முடைய சாதனையாளர் மதிப்புக்குரிய வெங்கடேசன் ஐயா அவர்களும் வேலூர் முத்தமிழ் சங்க நிர்வாகி கலைவாணி அவர்களும் ஆவார். அவர்கள் மிகுந்த அக்கறை எடுத்து
ஒவ்வொரு பள்ளிக்கும் சென்று மாணவர்களுடைய சாதனைகளை அவர்கள் உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். வருங்கால சமுதாயம் மிக சிறப்பாக உயர்வடைவதற்காக நமது இந்திய தேசம் மிகச்சிறந்த வல்லரசு ஆகுவதற்காக அவர்கள் தங்களுடைய அரும்பணிகளை செய்து வருவது மிகுந்த பாராட்டுக்குரிய ஒன்றாகும். பொறியின்மை யாருக்கும் பழி என்று, அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழி என்று சொல்வார்கள். நமக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கிறது, சூழ்நிலை தடையாக இருக்கிறது, நமக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்று ஏங்காமல் நம்முடைய கடுமையான முயற்சியினால் இன்பம் விளையாட் இடும்பம் இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன் என்ற வள்ளுவருக்கு வாய்மொழிக்கு ஏற்ப இன்பத்தை விளையாதவர்களாக துன்பம் எது வந்தாலும் துணிச்சலோடு அதை எதிர்கொண்டு சாதனை நிகழ்த்துபவராக நமது அமைப்புகள் செயல்படுவதனால்தான் இத்தகைய சாதனை நிகழ்ந்துகின்றது என்று நமது ஐயா வெங்கடேசன் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது மிகச் சிறந்த ஒன்றாகும். இந்த சாதனையிலே அணிவகுப்பதற்கு குரு அசோகன் ஐயா அவர்கள் கூறியது போல என்னால் முடியுமோ முடியாதோ என்று கரையிலே நின்றிருந்தவர்களையும் வலுவில் தள்ளி அந்த சாதனை கடலில் நீச்சல் அடிப்பதற்கான துணிச்சலை தந்திருப்பவர் தான் நமது வெங்கடேசன் ஐயா அவர்கள். இந்த ஜூம் மீட்டிங் வழியாக பல நிகழ்ச்சிகள் நள்ளிரவில் நடைபெறும் போது இவ்வளவு நேரம் கண்பிடித்த அந்த சாதனையை நிகழ்த்துவார்களா என்று சில நேரங்களில் எனக்கு சந்தேகம் எழுந்தது உண்டு. ஆனால் அந்த சாதனையில் பெருமளவு பங்கு கொண்டு பெண் சாதனையாளர்கள் மிகச் சிறப்பாக பங்கேற்று அவருக்கு தோள் கொடுத்து அந்த சாதனையை நிகழ்த்த துணை புரிந்தார்கள் என்பது இந்த நிகழ்ச்சியிலே போற்றப்பட வேண்டிய ஒன்று. ஆக குழந்தைகளை சாதனைகளை ஆக்கியிருக்கிறார், வயது முதிர்ந்தவர்களை சாதனைகளாக ஆக்கியிருக்கிறார், பெண்களை சாதனைகளாக ஆக்கியிருக்கிறார், பல பள்ளிகளையும் சாதனைகளுக்காக உயர்த்தி இருக்கிறார் என்று நினைக்கும் போது அவரது பெருமை இமயத்தை விட உயர்ந்து நிற்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. அவருடைய சிறப்பு ஐயா குரு அசோகன் ஐயா கூறியது போல அவருடைய 50 to 60 வயது வருகின்ற இந்த இடைப்பட்ட காலம் இந்த சாதனையாளர் அமைப்பினுடைய பொற்காலமாக திகழும் என்பதிலே சிறிது மயமில்லை. வாழ்க அவர் தொன்று, வளர்க அவர் புகழ் என்று கூறி வாழ்த்து முடிக்கிறார். அடுத்து விருது பெறுவதற்கு உமன் சச்சிவர் தனமம்மா அவர்கள் அழைக்க வரும். தற்சமய வாழ்த்துறை வழங்குவதற்கு கோயம்புத்தூரிலிருந்து வந்திருக்கும் செந்தாமரை அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தாய் தமிழுக்கும் தாய் தமிழ் போற்றும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனக்கு கனிவான வணக்கத்தினை கூறிக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்வானது வேலூர் முத்தமிழ் சங்கமம், பல்லடம் முத்தமிழ் சங்கமம், சேவை ரெக்கார்ட் வேர்ல்ட் ஃபோரம், ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 4ஆம் ஆண்டு விழா, பல்துறை சாதனையாளர்கள் மாநாடு என மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு என்ன ஒரு சிறப்பு என்றால், சாமானியனும் சாதனை புரிய முடியும், பாமரனும் பல பன்முக திறமைகளை இங்கே காட்ட முடியும் என்பதுதான் உண்மை. உதாரணம், நான் தான் பள்ளி கல்லூரி காலங்களில் நான் எந்த போட்டியிலும் கலந்து கொண்டதில்லை, எப்படி கலந்து கொள்ள வேண்டும் என்பதும் தெரியாது, வாய்ப்பு கிடைக்கவில்லை, வாய்ப்பை எப்படி எட்ட வேண்டும் என்றும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் சரியாக 12 மாதங்கள் தான் ஆகிறது நான் இந்த இணைய வழி தமிழ் குழுக்களிலே இணைந்து இன்று ஒரு சாதனை பெண்மணியாக, பாவலராக, பேச்சாளராக, சேவை ரெக்கார்ட் ஃபோரம் நமது வேலூர் முத்தமிழ் சங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு பல சிறப்புகளை எங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளனர். இங்கு இருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் பெண்கள் அனைவரும் மிக சிறப்பாக சாதனை பெண்மணி என எங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து இருக்கிறோம். இந்த ஒரு 45 வயதை கடந்து எங்களால் சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த சேவை ரெக்கார்ட் ஃபோரம் எங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கியது, எங்களுக்கு பல அமர்வுகளை கொடுத்தது. நள்ளிரவிலும் எங்களால் 2-3 மணி நேரம் என 24 மணி நேரம் 100 மணி நேரம் என நாங்கள் நிகழ்ச்சியை நிகழ்த்தி கொண்டே இருந்தோம். அதனால்தான் அப்பொழுது நாங்கள் எதையும் எதிர்பாராமல் தூக்கம் விடுத்து கண் விடுத்து இப்படி நிகழ்ச்சி செய்யறதெல்லாம் தேவையா என்பது வீட்டில் கேட்டு
பல நிகழ்வுகளை நடத்தினோம், பல உலக சாதனைகளை நிகழ்த்தினோம். அதற்கு அடையாளமாக இங்கே அனைவரும் பல விருதுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒரு நேருக்கு நிகழ்வுகளை கலந்து கொள்பவர்கள் கூட இவ்வளவு திறமையாக பேச முடியுமா, சாதனைகள் புரிய முடியுமா, திருமணத்தில் சாதனை புரிய முடியுமா, தொல்காப்பியம் பேச முடியுமா என்றால் கட்டாயமாக முடியாது என்று நான் உறுதியாக சொல்வேன். அந்த மாதிரியான இந்த பல வகை வாய்ப்புகள், சங்க இலக்கியங்களை பற்றி பேச முடிகிறது, அனைத்து தலைவர்களை பற்றியும் பேச முடிகிறது. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பினை இங்கே வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். வெங்கடேசன் ஐயா சொன்னது போல் செவ்வாய்க்கிரகத்தையும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு உலக சாதனை கூட நாம் படைப்போம் வருங்காலத்திலே. அதுபோலதான் இங்கே அனைவருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கே என்னை ஊக்குவிக்கும் அனைவருமே அசோகன் ஐயா ஆகட்டும், கற்கடல் ஏகலைவன் ஐயா ஆகட்டும், வெங்கடேசன் ஐயா, கலைவாணி அவர்கள் என்று அனைவருமே எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாய்ப்புகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கவிதை எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, இங்கே வந்து மெல்ல மெல்ல தத்தி எழுதி பழகினோம், கவியரங்கத்தில் கலந்து கொண்டோம், கவியரங்கள் தலைமையாக வந்தோம். அனைவருக்குமே இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அனைவருமே தங்கள் திறன்களை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்வு. அதே போல இந்த திருக்குறள் தேசிய நூலாக வேண்டும் என்று எனது சில வரிகள். உலகம் போற்றிய பொதுமறை, உத்தமர்கள் தீற்றிய விளக்க உரை, அகரமாய் நின்ற இருவரில் அமைந்த இணையற்ற இலக்கியம், ஈடில்லா சிந்தனை குவியல், அறநெறி குரல் வெண்பா, நான் திசையும் நறுமணம் பரப்பும் ஒப்பாள் தொகுப்பான நன்னூல், தீந்தமிழ் தித்திக்கும் தெல் அமுதாய் திருக்குறள், ஐயன் தந்த வாழ்வியல் நூல், அறம்பொருள் இன்பமாய் புதையலாய் தேசமெங்கும் தரணி எங்கும் பரவி கிடக்கும் படிக்கும் நூல், பல மொழி கண்ட நூல், பல அறிஞர்கள் போற்றும் நூல், மூப்பால் உணர்த்தும் விளக்கம் வியப்பு, எத்தொலைமுறை வரணும் அழியா புகழ் கொண்டது எம் திருக்குறள் தேசிய நூல் என்றாகிட வேண்டுமே. நாம் நம் குரல் உயர்த்திட குரல் ஒளிகட்டும் தேசிய நூலாக. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள்மா. மிகவும் கோயம்புத்தூரிலிருந்து இந்த நிகழ்வாக வந்திருக்காங்க. அவர்களுக்கு உம்மன் சச்சியர் என்ற விருதினை இப்போது மேடையில் உள்ள சான்றோர்கள் வழங்கி செலுத்துவார்கள். வாழ்த்துறை வழங்குவதற்காக வீரகுண்டர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பேரன்புக்கும் பெருமதிக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்பாக